தற்போதைய உடனுக்குடன் நேரலை. திருப்பூர் செங்கப்பள்ளி பகுதியில் துணை மின் நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் கால வரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். துணை மின் நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பந்தல் அமைத்து மக்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கின்றனர். உடனுக்குடன் நேரலில் நாம் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் விஜயன். வணக்கம் விஜயன். துணை மின் நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் சிக்கந்தர். அதாவது திருப்பூர் அருகே செங்கப்பள்ளி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலை அருகில் அந்த காவுத்தம்பாளையம் கிராம மக்கள் தற்போது காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. அதாவது தங்களது பகுதியில் 100 ஏக்கர் பரப்பளவில் 765 கிலோவாட் துணை மின் நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் அந்த காவுத்தம்பாளையம் கிராம மக்கள் ஈடுபட்டு வர்றாங்க. அதாவது திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழியை அடுத்த அந்த காவுத்தம்பாளையம் கிராமம் இருக்கு. இந்த பகுதியில் அதாவது உலகத்திலேயே உயரமான நடுகள் குமரிக்கல் பாளையம் அப்படிங்கிற பகுதியில் அமைஞ்சிருக்கு. இதுல இந்த காவுத்தம்பாளையம் கிராமத்தில் 3000க்கும் மேற்பட்ட மக்கள் வசிச்சுட்டு வராங்க. 16 குக்கிராமங்களை உள்ளடக்கி இந்த பகுதியில் 1000 ஆண்டுகள் பழமையான அந்த வரலாற்று சின்னங்கள், கற்சிலைகள், சங்ககால மக்கள் பயன்படுத்திய அந்த பானை ஓடுகள் என தோண்ட தோண்ட பல அரிய வரலாற்று பொக்கிஷங்கள் இந்த பகுதியில் கிடைப்பதால இந்த பகுதியை ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அரசு அறிவிக்கணும். இந்த பகுதியில் 100 ஏக்கர் பரப்பளவில் 765 கிலோவாட் துணை மின் நிலையம் அமைப்பதற்கு தற்போது அரசு அதுக்கான பணிகளை மேற்கொண்டு வருது. இதனை அமைச்சா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரமும் விவசாயிகளுடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுங்கிறதுனாலையும் இந்த திட்டத்தை வேறு இடத்திற்கு மாற்றம் செய்ய கோரியும் இந்த பகுதியை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இந்த அரசை வலியுறுத்தி கிட்டத்தட்ட 2 வருடங்களாக 732 நாட்களாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நிலையில அரசு பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தியும் அரசு எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளாதனால இன்னைக்கு செங்கப்பள்ளி பகுதியில கோவை சேலம் நெடுஞ்சாலையில கடுமையான வெயிலையும் பொருட்படுத்தாம அங்க ஒரு பந்தல் அமைத்து தற்போது காலவரையற்ற போராட்டத்தில் இந்த கிராம மக்கள் 200க்கும் மேற்பட்டவர்கள் ஈடுபட்டு வர்றாங்க. அதாவது கிட்டத்தட்ட இந்த துணை மின் நிலையத்தை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இந்த உலகத்திலேயே உயரமான குமரிக்கல் நடுகள்ல பாதுகாக்க கோரியும் இந்த போராட்டத்தை ஈடுபட்டு வர்றாங்க. அதாவது இந்த தமிழர்களுடைய வரலாறு பண்பாடு அழிவதற்காக இந்த மாவட்ட நிர்வாகம் துணை போகிறது என்றும் இந்த பகுதியில் இப்ப இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டக்கூடிய இந்த மக்கள் குற்றச்சாட்டு தெரிவிக்கிறாங்க. இந்த பகுதியில் 1.5 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு அரசு இது பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்க வேண்டும். அதாவது கீழடியை போல இங்கு அகழாய்வு ஆராய்ச்சியை மேற்கொள்ள வேண்டும் என்கிறது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது இவர்கள் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை இந்த கிராம மக்கள் ஈடுபட்டு வருவதால தற்போது செங்கப்பள்ளி பகுதியில் பெரும் பரபரப்பு காணப்படுது. சிக்கந்தர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி விஜயன்.